ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் பேசிக் வீடியோஸ்லேருந்து வாங்க. அப்போ தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபார் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்போ பைத்தான் யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே கோட்ஸ்லாம் நான் ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் ரன் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் ரன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த கோட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே ஜாயின் பண்ணி இந்த கோடை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் ஒரு ஃப்ரூட்ஸும் வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், பனானா, செரி, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கேன். ஸோ இப்போ நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஃபார் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார் ஃப்ரூட்ஸ் இன் ஃப்ரூட்ஸ். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃப்ரூட்ஸ்னு நேமை வந்து கொடுத்துருக்கேன். நான் இப்போ வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது அவுட்புட் என்ன வருது பாருங்க, என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு காட்டுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரூட்ஸ்ன்ற நேமை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ஆப்பிள், பனானா, செரின்ற ஒரு லிஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஃபார் ஃப்ரூட்ஸுன்ற ஒரு இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரூட்ஸை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் இப்போது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரூட்ஸில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு எனக்கு வந்து லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அதை தான் வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது ஆப்பிள், பனானா, செரின்னு வருது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூஸிங் ரேஞ்ச் ஃபார் லூப். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபார் ஐன்றது நான் என்னன்னு சொல்கிறேன். ஐன்றது எதுவுமே இல்லைங்க, ஒரு வேரியபிள் நேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே வேறு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் செக்ஸு, ஏஜ், எனி ஐக்கு பதில் ஜே யூஸ் பண்ணிக்கலாம், கே யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐன்றது மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்டெக்ஸ் ஆர் எட்டினட்டார் அப்படி சொல்லுவாங்க. எட்டினட்டார். ஓகே. ஸோ இது வந்து ஒயிட்லி யூஸிங் கான்வர்சேஷன். இது வந்து ரொம்ப எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஷார்ட் அண்ட் ஈஸி டைப்பாக இருக்கும். இன்கேஸ் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நம்பர்னு உட்காந்து டைப் பண்ண முடியுமா? இப்போ நம்பர் டைப் பண்ணதுக்கு டைம் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன நடக்கும்னா, இங்கே ஸ்டேட்மெண்ட் அல்காரிதம் ஃபார்ன்றது ஸ்டேட்மெண்ட் நம்மளோட கமாண்டை வந்து ஐன்றது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ரேஞ்சுன்றது 5ன்றது அப்போ என்ன வரும்னா அவுட்புட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேஞ்சு 5, அப்போ 0லேருந்து 5க்குள்ளே இருக்க நம்பர் வந்து எனக்கு வேணும்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் இப்போ எக்ஸாம்பிள் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் அதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 0 to 4. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ இந்த ரேஞ்ச் ஆஃப் 5 to 5க்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நான் ரன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், 0லேருந்து 1 2 3 4 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஐ என்று ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து மீண்டும் கூறுதல். அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க. அது வந்து திரும்ப திரும்ப வந்து பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஐன்றது வேரியபிள் நேம் வந்து, அது ஒரு நேம் வந்து வேரியபிள். இது என்ன பண்ணுன்னா, லூப் கண்ட்ரோலிங் வேரியபிளும் அப்படி இல்லைன்னா அந்த மீண்டும் மீண்டும் சொல்ல பார்த்தீங்கன்னா, மீண்டும் கூறுதல் வேரியபிள் வந்து பண்ணக்கூடியது தான் இந்த ஐ. அதாவது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து எனக்கு இந்த ரேஞ்ச் வேணும்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஐ ஃபங்க்ஷன் போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதோட ஐன்றது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இட்டரேட்டிங். ஓகே, இட்டரேட்டிங் மீன்ஸ் மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் ஐன்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ இஸ் த வேரியபிள் டேக் ஏ ஈச் வேல்யூ ஃப்ரம் தி சீக்வன்ஸ் ரேஞ்ச். ஓகேங்களா? சீக்வன்ஸ் ரேஞ்சாக கொண்டு போகிறது தான் இந்த ஐ. ஓகே, இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். லூப்பிங் த்ரூ எ ஸ்ட்ரிங். நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வச்சு பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து வேர்ல்டுன்றது என்னோட வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே கொட்டேஷனில் என்ன கொடுத்துருக்கேன்னா பைத்தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது ஷிஃப்ட் என்டர் கொடுத்தனா ரன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் லெட்டர்ன்ற ஒரு வேர்ட்ஸை நானே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ் வந்து இன் வேர்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதை வந்து பிரிண்ட் பண்ண சொன்னால், லெட்டர் பிரிண்ட் பண்ண சொன்னால் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4 யூஸிங் எல்ஸ் வித் ஃபார் லூப். இந்த எல்ஸ் கண்டிஷன்லாம் பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள், அப்போ தான் இங்கே வந்து புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் சினாரியோ ஃபார் ஐ இந்த ரேஞ்ச் ஆஃப் 3. அப்போ ஐன்றது ஒரு சீக்வன்ஸ் ரேஞ்ச். அப்போ 0 1 2. ஓகேவா? பிரிண்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா ஐனா என்னன்ட்டு. ஸோ இன்ட்ராக்ஷன் ஐ அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது கரெக்டாக இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், லூப் ஃபினிஷ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஐன்றது எது கூட வரும், 0 வரையும் வரும். ஓகேங்களா? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி
2 வரையும் வரும். 0, 1, 2 ஓகேங்களா? 3 வராது. ஸோ, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பிரிண்ட் எனக்கு எப்படி வேணும்னா, பிரிண்ட் அ இ இட்டராக்ஷன் அதாவது வந்து இந்த இன்டராக்ஷன்றது நேமு, ஐல வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு 1 பை 1 வேணும்னு சொல்லிட்டேன். அப்படி இது இப்போ 2 ஓட முடிஞ்சிச்சு அப்படின்னா, எனக்கு வந்து நான் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, லூப் ஃபினிஷ்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ, அதுவும் சக்சஸ்ஃபுல்லா இங்க வந்துடுச்சு. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஃபங்ஷனும் நான் வந்து பிஃபோர் வீடியோல சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஃபார் த லூப் வந்து சேம் சினாரியோ இங்க பாருங்க. ஃபார் ஐ இந்த ரேஞ்ச் ஆஃப் 3ன்னு குடுத்துருக்கேன். அதே மாரி 0 சீக்வென்ஸ் ரேஞ்ச் என்ன வரும்? 0, 1, 2 இதுதான் சீக்வென்ஸ் ரேஞ்ச். இந்த ஐயோட சீக்வென்ஸ் ரேஞ்ச் வந்து 0. ஃபார் ஜே இந்த ரேஞ்ச் ஆஃப் இப்ப பாருங்க இங்க 2 குடுத்துருக்கேன். இப்ப நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க ஐல 0, 0, 1, 1, 2, 2 ஏன் இங்க 2, 2 வந்து பாருங்க. இங்க ரேஞ்ச் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஜேன்னு குடுத்துருக்கோம் பாத்தீங்களா? இத பிரிண்ட் பண்ணும்போது இந்த மல்டிபிள் பேக் பை நெஸ்ட் ஃபார் லூப் இந்த நெஸ்ட்ன்ற கண்டிஷன் நான் ஆல்ரெடி அங்க சொல்லிக் குடுத்துருக்கேன். பிஃபோர் வீடியோவ சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ, அங்க பார்த்தது இங்க வாங்க. ஸோ, இங்க பாருங்க சேம் சினாரியோ ஃபார் ஐ இன் த ரேஞ்ச் ஆஃப் 3ன்னு குடுத்துருக்கேன். அப்போ 0லேருந்து 2 வரையும் வரும் சீக்வென்ஸ் ரேஞ்ச். ஃபார் ஜே இன் த ரேஞ்ச் ஆஃப் 2ன்னு குடுத்துருக்கேன். அப்போ 0லேருந்து 1 அதாவது 0லேருந்து 0, 1 ஸோ 2 சீக்வென்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க பிரிண்ட் எஃப் இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. ஃபங்ஷன் குடுத்துட்டு ஐய வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் சீக்வென்ஸ்ல போட்டிருக்கேன். இது வந்து சீக்வென்ஸ் பிராக்கெட். ஓகே. இந்த சீக்வென்ஸ் பிராக்கெட்ல பாருங்க. ஐ வந்து 0, 1, 2 ஓகே. இங்க பாருங்க அதுதான். 0லேருந்து 1, 2 இப்ப ஜே பாருங்க. அதே மாரி ஜே இங்க குடுத்துட்டு ஜே ஈக்குவல் டூ சீக்வென்ஸ். ஓகேவா? ஸோ, இந்த மாரி அவுட்புட் வரும். இது வந்து நெஸ்டிங் ஃபார் லூப். ஸோ, இப்போ எக்ஸாம்பிள் 6 பார்க்கும்போது பிரேக் அவுட் தி ஃபார் லூப். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐன்றது உங்களுக்கு தெரியும். சீக்வென்ஸ் ரேஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ, இந்த சீக்வென்ஸ் ரேஞ்ச நம்ம வந்து 5ன்னு குடுத்துருக்கோம். அப்போ வந்து 4 ஓட நின்றுமா? 0, 1, 2, 3, 4 ஓட நின்றும். இஃப் 1 ஈக்குவல் டூ 3 அந்த எனக்கு வந்து 3ன்னு வர இடத்துல மட்டும் எனக்கு வந்து பிரேக்ன்னு காட்டணும். பிரேக் த லூப் அட் த ஐ. அதாவது வந்து 3 மட்டும் பிரேக் பண்ணிட்டு மத்த எல்லா நம்பரும் வரணுன்ற என்னோட கமாண்ட் வந்து நான் குடுத்துருக்கேன். இப்ப நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க. மொத்தம் 5 ரேஞ்ச் இருக்குமா? அப்ப சீக்வென்ஸ் பாருங்க. 0, 1, 2, 3 மட்டும் 3க்கு அப்புறம் பிரேக் ஆனோனே பாருங்க 4ஏ வரல. ஏன்னா என்னோட கமாண்ட் வந்து நான் வந்து குடுத்துட்டேன். பிரேக் பண்ணுங்க. ஸோ, இது பேர் தான் பிரேக் அவுட் ஆஃப் ஃபார் லூப். ஓகேவா? ஓகே. இஃப் கண்டிஷன்ல பிரேக் அவுட். ஓகே. ஸோ, இதுதான் வந்து பிரேக் அவுட்டிங் ஃபார் லூப். ஓகே. ஃபார் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி வந்து பிரேக் அவுட் பண்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிப்பிங் அண்ட் இட்டரேக்ஷன் வித் கன்டின்யூ. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்திருக்கும். ஸ்கிப்பிங் அண்ட் இட்டராக்ஷன் வித் கண்டினியூ. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. சேம் ஐன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இட்டராக்ஷன் அது வந்து சீக்வென்ஸ் ரேஞ்சை வந்து குறிக்கும். ஐன்றது சீக்வென்ஸ் ரேஞ்சை குறிக்கும். ஸோ, ரேஞ்ச் வந்து இப்போ பாருங்க நான் என்ன சொல்லியிருக்கேன். 5 வரையும் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன சொல்லியிருக்கேன் ஸ்கிப்பிங். அப்போ வந்து எனக்கு வந்து 2 மட்டும் ஸ்கிப் பண்ணுறது என்னோட கமாண்ட்ல நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்க என்ன பண்ணியிருக்கேன் 3 வந்து எனக்கு பிரேக் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். என்னோட ஃபங்க்ஷனே ஸ்டாப் பண்ணிடணும். இங்க பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதை முடிச்சுட்டு இங்க பாருங்க நான் இங்க கண்டினியூன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 2 மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மத்த எல்லா நம்பரும் கண்டினியூ ஆகும். ஆனா இங்க என்ன பண்ணிட்டேன் 3யோட எனக்கு வந்து பிரேக் பண்ணணும்னு கொடுத்துட்டேன். ஸோ, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இதுதான். ஓகேவா? ஸோ, இங்க பாருங்க இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது இங்க பாருங்க 1, 0, 1 ஸ்கிப்பிங் தி இன்டராக்ஷன் 2 வந்து ஸ்கிப் ஆயிடும். 3 அண்ட் 4 ஓகேங்களா? ஸோ, இதுதான் வந்து ஃபார் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷன்ஸ். டோட்டலா வந்து ஒரு 6 எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ண இதுதான் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷன்ஸ். நான் மொத்தமே 6 எக்ஸாம்பிள் ரன் பண்ணியிருக்கேன். இது 6மே இம்பார்ட்டன்ட் தான். நீங்க மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் இது வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச் வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ.